தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய இரவு வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0ங்கிற இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லையுமே நல்லா சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் பாருங்கள், தேதி இன்றைக்கி 29 நவம்பர். நமக்கு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. பை என்ட்ரி கிடச்சதுலேருந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட். ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு, திருப்பியும் செகண்ட் டார்கெட் கொடுத்துருக்கு, திருப்பியும் மார்க்கெட் கீழே அதே இடத்துலையே நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு வரைக்கும் போயிருக்கு. இதை நீங்கள் 1 மினிட்டில் பார்த்தாலும் சரி, 3 மினிட்ஸில் பார்த்தாலும் சரி, 5 மினிட்ஸில் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு எந்த மாற்றங்களும் வராது. இதேமாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிட்ருக்கு. அது போக நம்ம R3C ஒன்று சொல்லி கொடுத்துருக்கோம். அது என்னென்னா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். நமக்கு இந்த டாப்பில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த கேண்டில் 9:33க்கு, அதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். அதே மாதிரி இந்த இடத்துல இன்றைக்கி 12:03க்கு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், அதுக்கு அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் நம்மளுடைய பை ஜோன்லேயும் நம்மளுடைய தேர்டு டார்கெட்டு ரிவர்சல் பாயிண்ட் அதுதான். அதனால தான் அங்கே கருப்பு கலரில் கொடுத்துருக்கோம், பிளாக் பாயிண்டில். அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த உங்களுக்கு வேணும்னா மார்க்கெட்டை ரீப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்கள் எப்படி மார்க்கெட் உள்ளே வந்துச்சு, எந்த இடத்துல நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இப்போது டைமை சேவ் பண்ணுறதுக்காக 3x டைம் பீரியடில் வச்சுருக்கேன். இப்போ மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகிட்டு நேராக கீழே வருது. கீழே வந்த உடனே நமக்கு பை ஆக்டிவேட் ஆகுது. இப்போ நம்ம உடனே பை எடுக்கணுமா அப்படின்னா உடனே பை எடுக்கக்கூடாது. ஏன் உடனே எடுக்கக்கூடாதுன்னா, மார்க்கெட் பாருங்கள் நல்ல ஃபோர்ஸாக கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், குறைந்தபட்சம் ஒரு கேண்டிலை நம்மளுடைய பை ஜோனுக்கு மேலே க்ளோஸ் பண்ண வைங்க. ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு, அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ண விடுங்க. பிரேக் ஆகிடுச்சா, அப்போ அந்த ஹையில் தான் நீங்கள் பை எடுக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த நம்ம ஹை பிரேக் பண்ண பிறகு நம்ம பை எடுக்கிறோம், அப்போ அந்த என்ட்ரி இது, ஸ்டாப் லாஸ் இதுவாக தான் இருக்கும், அப்போ எனக்கு பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். சப்போஸ் பண்ணுங்கள், சப்போஸ் நீங்கள் ஒரு 100 ரூபாய் எடுக்கிறீங்கன்னு வச்சு, 100 ரூபாய் எடுக்க வேண்டியது நீங்கள் 120 ரூபாய் எடுக்கிறீங்க. 20 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆகிடுச்சு. இந்த 20 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டார்கெட்டில் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிங்க. டார்கெட் 40 ரூபா இருக்குன்னா நீங்கள் 60 ரூபா வச்சுக்கிங்க. இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனும் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வராது. இல்லைன்னா மார்க்கெட் வந்த ஸ்பீடுக்கு நேராக கீழே போய் எஸ்எல் தட்டிட்டு செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகிரும். ஆனால் நீங்கள் செகண்ட் செல் எடுக்கிறதுக்கு யோசிப்பீங்க, இதுக்கப்புறமா மார்க்கெட்டு கீழே போக போகுது, அப்போ நமக்கு லாஸ் வந்துடுமேன்னு சொல்லி யோசித்து செகண்ட் செல் எடுக்காமல் போயிடுவீங்க. ஆனால் மார்க்கெட் நல்லா கீழே போய் ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு லாஸ் வரும். அப்போ நமக்கு ஒன்ஸ் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பை கிடையாது, எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும்தான் ரிவர்சல் என்ட்ரி. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இப்போ இந்த மாதிரி சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணி எடுத்தாலே போதும். நான் எந்த டைம் ஃப்ரேம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் டார்கெட்டு நமக்கு இங்கே நமக்கு எடுத்துருக்கோம் என்ட்ரி, ஃபஸ்ட் டார்கெட்டு செகண்ட் டார்கெட் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு, ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அந்த கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகி அதோட ஹையை உடைச்சோம் நம்ம பை பண்ணுறோம். செல்லுக்கு என்ன, செல்லுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகணும், அந்த லோவை உடைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி போகிறோம். அவ்வளோதான். இப்படி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பயம் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணலாம். பார்த்துக்கிட்டிங்களா? இதுதான் நம்மளுடைய இன்றைக்கான ட்ரேடிங். இதில் இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் தொடர்ச்சியாக கீழே வரும்போது, பாகுபலி கேண்டில் வரும்போது உடனே என்ட்ரி எடுக்காமல் என்ட்ரி டைப்பில் போய்ட்டு லேட்டு அல்லது டிலே அப்படின்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகணும், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இதே மெத்தட் தான் நீங்கள் நிஃப்டிக்கும் ஃபாலோ பண்ண போகிறீங்க, எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஒரு கண்டிஷன், இன்றைக்கி நீங்கள் நிஃப்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிஃப்டி தான் ஒவ்வொரு நாளும் எடுக்கணும். நான் பேங்க் நிஃப்டி எடுத்தால் பேங்க் நிஃப்டி தான் ஒவ்வொரு நாளும் எடுக்கணும். ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே,
ஒரு ஸ்கிரிப்ட் எடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு லாட் எடுங்க, ப்ராஃபிட் எடுங்க. மாதம் ஃபுல்லாக ஒரு சேலரி மாதிரி நம்ம ட்ரேடிங் மூலயமா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நம்முடைய MSTI ICOR 2.0ங்கிறது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டூல். உங்களுடைய அனைத்து நாட்கள் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.